அதுக்கு அடுத்தாக நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கூடிய யானை வழித்தடங்கள் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2961 யானைகள் இருக்கு. இந்த யானைகள் பாதுகாப்புக்கு அப்படின்றது அவ்வப்போது வனத்துறை தரப்புல நிறைய பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எவ்வளவு பரிந்துரைகள் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் யானை மனித மோதல்கள் அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 500 தாக்குதல் சம்பவங்கள், விவசாய விளைநிலங்களை அழிக்கக்கூடிய வகையில் யானைகள் செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டோடு யானைகளை தாக்கக்கூடிய போக்கு அப்படின்றது நிறைய அதிகரிச்சுட்டு இருக்கு. இதன் காரணமாக சில யானைகள் வழித்தடங்கள் மாறதன் மூலமா ரயில்வே டிராக்கள் அடிபட்டு உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யானைகளுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்கக்கூடிய விதமாக சில பரிந்துரைகளை தமிழக வனத்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டது. 161 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் மிக முக்கியமான சில பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது யானைகள் வழித்தடத்திற்கு 42 வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அந்த வழித்தடங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், வணிக நிறுவனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்றணும். இதன் மூலமா யானைகளுடைய வழித்தடத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக நீலகிரி மாவட்டம், கோவை போன்ற மாவட்டம், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அரசியல் கட்சிகளும் இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய யானைகள் வழித்தடத்தை வழித்தடத்திற்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த பரிந்துரையை வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு சில பரிந்துரைகளை வனத்துறை கொடுத்திருக்காங்க. என்ன பார்க்கும்போது, மின்வேலிகள் முற்றிலுமா அப்புறப்படுத்தணும், நிறைய பிரிட்ஜஸ் கட்டணும், இது மாதிரியான வழித்தடங்கள், இது மாதிரியான பரிந்துரைகளை வனத்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பரிந்துரைகள் அப்படின்றது இப்போ கடுமையான எதிர்ப்புக்குள்ளாயிருக்கு. தமிழக அரசு இது எப்படி பரிசீலிக்க போது, குறிப்பாக மனித வாழ்விடங்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்துவது அப்படின்றது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் யானைகளுடைய வாழ்வும் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் அரசு இதை எப்படி கையாள போகுது அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 4 தான் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்த்த பிரதானமான செய்திகள்.